ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் தமிழ் ஃபேமிலி சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க. வாழைத்தண்டு நிறைய நன்மைகள் உள்ளன. அந்த நன்மைகள் என்னென்னு வாங்க கைஸ் நம்ம பார்க்கலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவுகின்றன. வைட்டமின் B6 சத்துக்கள் உள்ள நெஞ்செரிச்சல், உடல் குறைப்பு போன்ற விஷயங்களுக்கு பயன்படுகின்றன மற்றும் சிறுநீரக நச்சுக்களை நீக்குகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றன கைஸ். வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஊற வச்ச தண்ணியில் ஒரு சொரசொரப்பான குச்சி எடுத்து கிண்டிக்கலாம் கைஸ். கிண்ணா இந்த மாதிரி காரம் வரும். இந்த காரையை வாழைத்தண்டை எடுத்துட்டா நம்ம சாப்பிடும்போது அந்த நம்மளுக்கு காரம் தெரியாது கைஸ். இதுக்கு வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா அண்ட் நறுக்கின வாழைத்தண்டு. கடாயில் எண்ணெய் காய்ச்ச பின்னாடி கடுகை கொட்டிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை, வரமிளகா கொட்டிக்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி கலரே மாறிடும். அதுக்கு பின்னாடி வாழைத்தண்டை சின்னதாக நறுக்கி வச்ச வாழைத்தண்டை கொட்டிக்கலாம். மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து கொட்டிக்கலாம். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்த பின்னாடி தேங்காய் பூவை கொட்டிக்கலாம். தேங்காய் பூவை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டு அப்படியே இறக்கிடலாம். வாழைத்தண்டு பொரியல் தயார். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சுங்க. எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம்.